Today's topic Arab-Israeli War. The Treaty of Versailles 1919 had provided the mandates in Turkish அரப் எம்பையர். துருக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா அரபு எம்பையர் இருக்குல்ல, அரபு பேரரசு அரசாங்கம் வந்துட்டு அமைக்கணும் அப்படிங்கிறது ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் அவங்களுக்கு அலோவன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃப்ரான்ஸ் வாஸ் கிவன் தி மேண்டேட் ஃபார் சிரியா அண்ட் லெபனான் அண்ட் பிரிட்டன் ஃபார் ஈராக், பாலஸ்தீன் அண்ட் ஜோர்தான். அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிரியா, லெபனான், அதுக்கடுத்து பிரிட்டன், ஈராக் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு சுதந்திரம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸோட கண்ட்ரோல் கீழே தான் இந்த பிளேசஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? This arrangement upset the Arabs since they had experienced independence at the end of the World War I. Britain's promise to Zionist leaders that it would allocate one of the Arab lands, Palestine of Jewish settlements were Europe for the எம்பிட்டட் அரப்ஸ். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரப் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இது மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஒன்னுக்கு அப்புறமாவே நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் தான் இருந்தோம். ஆனால் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா நாங்கள் நிறைய கண்ட்ரிஸ் இண்டிபெண்டன்ஸ் வாங்குறாங்க, பட் ஏன் எங்களுக்கு இன்னும் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவமானம் அடைகிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பிரிட்டன்ஸ் ப்ராமிஸ் டு ஜியோனிக்ஸ் லீடர்ஸ் தட் இட் வுட் அலகேட் ஒன் ஆஃப் தி அரப் லேண்ட்ஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஜியோனிக்ஸ் லீடர்ஸ் மதத்தை பின்பற்றக்கூடிய மத தலைவர்களுக்கு வந்துட்டு பிரிட்டன் வந்துட்டு உறுதியளிக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரப் லேண்ட்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிளேஸை தனியாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாலஸ்தீன் டு ஜூஸ் செட்டில்ஸ் ஃப்ரம் தி யூரோப்பியர் ஃபர்தர் எம்பிட்டட் தி அரப். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா ஜூஸ் வாழ்ந்துட்டு இருந்த அந்த பகுதிகள் அரபில் இருக்கக்கூடிய ஜூஸ் இன மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பகுதி வந்துட்டு உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்துட்டு சொல்லப்படுது. தேர் வாஸ் க்ரோயிங் அரப் antagonism was towards Zionist settlers as they brought the land from rich Arabs and evicted the local peasants families and had the cultivating its farmers ஃபார் இட்ஸ் சென்ச்சுரிஸ். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா நாங்கள் ஜியோனிஸ் செட்டிலர்ஸ் அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேறு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நாடோடிகளாக வந்தவங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டன் வந்து நாடு ஒரு சில பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய அரப் லேண்ட்லார்ட்ஸ் கிட்டேருந்து நிலத்தை வாங்கி உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்படி கொடுக்கப்பட்ட நிலங்களில் நிறைய அந்த மக்கள் பிசன்ஸ் விவசாயிகள் வந்து நூற்றுக்கணக்கான வருஷங்கள்லாம் அங்கே விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி அக்டோபர் 1945 ஜூஸ் underground organizations like Irgun Zouai and Leumi, Zionist paramilitary organizations, and the Stern Gang, Zionist terrorist organizations, began to launch terror attacks in a large scale. Railways, bridges, airfields, and government offices were blown up. The British government presented the dispute to the UN for a decision. அதாவது ஸ்டார்டிங் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரியான பகுதிகள் எல்லாமே அந்த மாதிரியான மக்களுக்கு வேறு நாட்டிலேருந்து வந்த மக்களுக்கு வாங்கி கொடுக்கறதுனால அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய ஜியோனிஸ்ட் பேராமிலிட்ரி ஆர்கனைசேஷன், ஜியோனிஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் நம்ம ஒன்றா சேர்ந்து அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய அட்டாக்ஸை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் நிறைய புரட்சிகளையும் அதே மாதிரி அவங்களோட கவர்மெண்ட் ரோட்ஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான பகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. சரிங்களா? Succumbing to the pressures of great powers, the UN resolved the partitions the British mandate of the Palestine into Jewish state and Arab state in 1947 November 29. Clashes broke out almost immediately between Jews and Arab in Palestine. பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ரெண்டாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தமிழ்நாடை வந்து ரெண்டாக பிரித்து ஒரு பகுதியை அரப் பீப்புள்ஸ்க்கும் ஒரு பகுதியை ஜூஸ் பீப்புள்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அரப் பீப்புள்ஸ்க்கு பாதியாகவும் அதே மாதிரி ஜூஸ் பீப்புள்ஸ்க்கு பாதியாகவும் பிரிட்டன் வந்துட்டு பிரித்து தரதுனால அங்கே இருக்கக்கூடிய அரப் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு எப்படி இவங்க வந்துட்டு இப்போ வந்தவங்க இவங்களுக்காக நம்மளோட நாடு அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் பீப்புள் மேலே மிகப்பெரிய ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க. இதனால ஜூஸ் பீப்புள்ஸ்க்கும் அதே மாதிரி அரப் பீப்புள்ஸ்க்கும் இடையில வந்துட்டு மிகப்பெரிய அளவில் போர் வெடிக்குது. சரிங்களா? Zionist movement. In Palestine, the ancient homes of Jews, only few thousands Jews were living in 1900. Some 15 million were scattered around the Europe and North America. This is referred to as the diaspora. In 1896, Theodor Herzl, the Viennese journalist, published a pamphlet called The Jewish State, in which he called the creation of Jewish national home. Next year, 1897,
தி வேர்ல்ட் ஜியோனிஸ்ட் ஆர்கனைசேஷன் வாஸ் ஃபவுண்ட். ஜியோனிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லுறது நம்மளோட தமிழ்நாட்டு திராவிட இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே பாலஸ்தீனத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஜியோனிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு பாலஸ்தீன் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே ஜூஸ் இன மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து அவங்களுக்கு போதுமான சோர்ஸ் இருக்காதனால யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு வந்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் ஆகி போகிறாங்க. 1900 ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ தௌசண்ட், ஒரு சில ஆயிரமான மக்கள் தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 15 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப், நார்த் அமெரிக்கா பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜூஸ் இன மக்கள். அதுக்கடுத்து ஹிட்லர் வந்துட்டு வராரு. ஹிட்லருக்கு வந்துட்டு ஜூஸ் இன மக்களே பிடிக்காது. அதனால ஜூஸ் இன மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சி கொள்றது தான் இவங்களோட வேலையை வச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு செகண்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பீப்புள்ஸ் மறுபடியும் எங்களுக்கு ஜூஸ் இன மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை வாங்கிட்டு காசு கொடுத்து வாங்கி பாதி பகுதி அரப் பீப்புள்ஸும் பாதி பகுதி இவங்களுக்கும் ஜூஸ் இன மக்களுக்கும் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுதான் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படும். இஸ்ரேல் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட், அதாவது பத்திரிகையாளர் வந்துட்டு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கில் பேம்ப்லெட் அப்படின்னு சொன்னால் ஒரு துண்டு பிரசுரம் அப்படின்னு சொல்லப்படும் சரி. அந்த நோட்டீஸில் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல தி ஜூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்ல ஜூஸ்க்கான தனியான ஒரு நாடு அப்படிங்கிறது உருவாக்குறாரு சரிங்களா. அதுக்கடுத்து 1897 ஜியோனிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு உருவாக்கப்படுது. தி இஸ்ரேலிஸ் ஓன் கண்ட்ரோல் ஆஃப் தி மெயின் ரோட்ஸ் ஆஃப் ஜெருசலேம் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி பல்ஸ்டு ரிப்பீட் அரப் அட்டாக்ஸ். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பீப்புள்ஸ் இருக்கலாம், அதுதான் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இஸ்ரேல் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூஸ் இன மக்கள் தான் இருக்கிறாங்க சரிங்களா. ஜூஸ் இன மக்கள் இருக்கக்கூடிய இஸ்ரேல் பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு, அங்கே இருக்கக்கூடிய மெயின் ரோடு வந்துட்டு அவங்களோட கண்ட்ரோல் கீழே வந்துடுது. அதுக்கடுத்து அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அரபு மக்கள் வந்துட்டு எப்படி அவங்களுக்கு இப்போ வந்த மக்களுக்கு எப்படி எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய மெயின் பிளேசஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரிங்களா. A repeat as a result, they separate armistice agreements 1947 February June between Israel and each of the Arab states. A temporary frontier was fixed between the Israel and its neighbors. In Israel, in the war remembered as its War of Independence, one of in the Arab world, it's treated as the Nakba catastrophe. As a large number of Arabs became the refugees, Israel was admitted into the UN immediately, much against the wishes of Arabs. Starting வந்து பார்த்தா 1947 அரபு கண்ட்ரீஸில் அரபுக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஜியூஸ் இன மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது 1947 பிப்ரவரி டு ஜூன் வரை. அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டு அந்த எல்லை பகுதியில் அவங்களோட சோல்ஜர்ஸ் வந்துட்டு நிற்க வைக்கப்படுறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து இருந்தாலுமே அரப் பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த ஜூஸ் இன மக்களுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக் பண்ணுறதுக்கு எதிர் தாக்குதல் வந்துட்டு இவங்க இஸ்ரேல் வந்துட்டு பண்ணுறாங்க. இஸ்ரேல் பண்ணக்கூடிய அந்த எதிர் தாக்குதலுக்கு இவங்க என்ன நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட்ரோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் வந்துட்டு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் கிட்ட போய் முறையிடுது. இந்த மாதிரி நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு தனி நாடு உருவாக்கி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு தனியாக உருவாக்கி தந்திருக்குங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அரப் பீப்புள்ஸ் வந்துட்டு எங்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸில் இஸ்ரேல் வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டு முன்வைக்க சரிங்களா. சூயஸ் கேனல் கிரைசிஸ். சூயஸ் கேனல் வந்துட்டு எப்படி அங்கே என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1956 இன் எகிப்த் இன் கோப் in 1952 Colonel Nasser became its president. In 1956 nationalized the Suez Canal, which undermined British interests. With the failure of diplomacy, Britain and France decided to use force. Israel saw this an opportunity to open the Gulf of Aqaba to Israeli shipping and put into the staff of Egyptian border raids. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா எகிப்து வந்துட்டு 1952 எகிப்தோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் கேனல் அப்படின்னு சொன்னால் கால்வாய் சரிங்களா, சூயஸ் கால்வாய் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சூயஸ் கேனல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா யார் வேணாலும் நீங்கள் வந்துட்டு இங்கே ட்ராவல் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிங்காக இருக்கக்கூடிய கலோனியல் நாசர் வந்துட்டு சொல்கிறாரு. அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறமா இங்கே இஸ்ரேலும் வந்துட்டு ஒரு முடிவு இது ஓகே நமக்கும் வந்துட்டு ரோடு வழியாக போனால் இவங்க வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இஸ்ரேலி ஷிப்பிங் போர்ட்ஸை வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எகிப்தியன் கண்ட்ரிஸ்க்கு இடையிலும் நம்மளோட எல்லை பகுதியை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நமக்குன்னு ஷிப்பிங் யார்டு வந்துட்டு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு கொண்டு வராங்க. ஆன் 29 அக்டோபர் இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் இன்வைடட் எகிப்த். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 29 அக்டோபர் இஸ்ரேல் வந்துட்டு எகிப்தை இன்வைட் பண்ணி போகிறாங்க. Britain used this opportunity to demand the
the troops to be allowed in occupying the canal zone to protect the canal. Egyptian refused on 1931. Britain and France bombed Egyptian airfields and their installations also were Suez Canal area. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சூயஸ் கேனலில் கைப்பற்றுறதுக்காக தான் இஸ்ரேல் வந்து பார்த்தோன்னா போச்சு. இஸ்ரேல் வந்துட்டு துருக்கியை வந்துட்டு இன்வைட் பண்ணி போகிறாங்க. பட் துருக்கி கிட்ட பிரிட்டிஷ் வந்துட்டு கேட்குறாங்க, சரி ஓகே உங்களோட பிளேஸ் எல்லாம் அவங்க ஆக்குபை பண்ணுறாங்க, அவங்கள எதிர்த்து நாங்கள் வந்துட்டு உங்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் வந்துட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. பட் இஸ்ரேல் வந்துட்டு எகிப்து வந்துட்டு ஒத்துக்காததுனால 1946 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பாம்பு போட்டு அவங்களோட இஸ்ரேல் எந்தெந்த பிளேஸ் எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள எடுத்தாங்களோ அந்த பிளேஸுக்குலாம் பாம்பு போட்டு அவங்களோட சோல்ஜர்ஸை வந்துட்டு கொள்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து however the under pressures of world opinion Britain and France ended the hostilities on 6 November. India represented by Nehru played a crucial role in resolving this crisis. அதாவது 1946 நவம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பேசப்படுது வேர்ல்டு வைடா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் எப்படி போய் அந்த பிளேஸை வந்து சூயஸ் கால்வாய் வந்துட்டு கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூயஸ் கானல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக இந்தியாவிலிருந்து போன நேரு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பங்காற்றிருக்கார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அரப் இஸ்ரேல் வார் வந்துட்டு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1967 நடக்குது. எவர் சின்ஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் PLO அப்படின்னு சொன்னா பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். லிபரேஷன் அப்படின்னு சொன்னா சுதந்திரம், பாலஸ்தீனிய சுதந்திர அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரேல் கேம் டு பி அட்டாக்ட் ஃப்ரீக்வெண்ட்லி பை பாலஸ்தீன்ஸ் கொரில்லா குரூப்ஸ் பேஸ்ட் இன் சிரியா, லெபனான் அண்ட் ஜோர்தான். அதாவது சிரியா வந்துட்டு இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரப் பீப்புள்ஸ் எல்லாம் எப்பவுமே தாக்கப்பட்டுச்சு பாலஸ்தீனில். அதுக்கப்புறம் சிரியா, லெபனான் இந்த மாதிரி பிளேசஸில் இருக்கக்கூடிய மக்களால் அரப் பீப்புள்ஸ் எல்லாம் அடிக்கடி தாக்கப்பட்டுச்சுங்களா. Israeli resorted the violent reprisals. In November 1966, an Israeli strikes on the village of Al-Samo in the Jordan West Bank left 18 dead and 54 wounded. அதுக்கடுத்து வந்து பார்த்தா 1966 இங்கே இருக்கக்கூடிய அரப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 2 வில்லேஜஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அல் சாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனித நாள். இப்போ வந்து நம்ம தீபாவளி, பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அல் சமோ அப்படிங்கிறது அங்கே கொண்டாடப்படக்கூடிய ஒரு மத திருவிழா. சரிங்களா? அந்த திருவிழா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வில்லேஜ் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணிட்டு 18 மெம்பர்ஸ் வந்துட்டு அதில் இருந்து போகிறாங்க. 54 மெம்பர்ஸ் இதில் வந்து காயமடைகிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இஸ்ரேல் வந்துட்டு மறுபடியும் வாரில் இறங்குறாங்க. Israeli air battled with Syria in April 1967 ended the shooting down 6 Syrian MiG fighters jets. அதுக்கடுத்து 1967 இவங்க இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா சிரியாவை எதிர்த்து போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுக்கும் போது சிரியாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய மிக் ஃபைட்டர்ஸ், அதாவது இப்போ வந்து ஜெட்டி விமானம், அதுக்கடுத்து ரஃபேல் விமானம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடிய மிக் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது அவங்க வச்சிருக்கக்கூடிய ஏர் ஃபைட்டர் அதாவது போர் விமானங்களோட நேம். சரிங்களா? அந்த மாதிரியான 6 மிக் ஃபைட்டர்ஸை வந்துட்டு சுட்டு கொள்றாங்க இவங்க இஸ்ரேலை சேர்ந்த படை வீரர்கள். சரிங்களா? அதுக்கடுத்து இன் இஸ் பிட் of demonstrate Egypt's support of Syria, Nasser mobilized the Egyptian forces and Sinaim, seeking the removal of UN emergency forces stationed there. May in 18 on 22 he closed the Gulf of Aqaba to Israeli shipping. King Hussein of Jordan signed the mutual defense pact with. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேலுக்கும் அதே மாதிரி சிரியாவுக்கும் இடையில போர் நடக்குது. சிரியா வந்துட்டு யாரோட கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு சொன்னால் எகிப்தோட கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய பிளேஸ். சிரியாவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எகிப்தோட கிங்காக இருக்கக்கூடிய நாசர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கிட்ட யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இந்த ப்ராப்ளமை தலையிடறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் நம்மளே முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதோட கிங்காக இருக்கக்கூடிய ஹுசைன் வந்துட்டு யார் கூட சைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எகிப்து கூட சைன் பண்ணுறாங்க. சரிங்களா? எகிப்து சிரியாவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகுது. Accordingly, it was decided to plan Jordanese forces under the Egyptian command. Soon, Iraq too joined alliances. அதுக்கடுத்து வந்து பார்த்தா இது எது முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜோர்தானியன் ஃபோர்ஸஸ் வந்துட்டு கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும், எகிப்தியம் வந்துட்டு கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும்ன்றது இதோட முக்கியமான நோக்கம். அதுக்கடுத்து ஈராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒப்பந்தத்தில் அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு சேர்ந்துடுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இஸ்ரேலிஸ் வந்து பார்த்தா எப்படி அந்த அட்டாக்ஸ் எல்லாம் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபாலோயிங் தி மொபிலைசேஷன் ஆஃப் அரப்ஸ்